மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திரைவம்சத்தில் பார்க்க போகிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இப்போ நீங்கள் நிறையா ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ரிவ்யூஸில் பேசுகிறவங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்தவங்களே சில பேர் ரிவ்யூஸ்லையும் சொல்லியிருக்காங்க, எந்த படமும் 100% பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இந்த படம் 100% பர்ஃபெக்டான படமும் இல்லை. அதனால் அந்த படம் 100 நாள் ஓடக்கூடிய படமும் இல்லை. சந்தானம், மாறன், சேசு மற்ற இவங்க டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையுமே காமெடியாக மாற்றக்கூடியவங்க, ரசிகர்களை சிரிக்க வைக்கக்கூடியவங்க அவங்க நடித்து. அதனால தான் இவங்களை நம்பி காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் தேட்டருக்கு வராங்க. இந்த நம்பிக்கையை இவங்க காத்திருக்காங்களா அல்லது காவு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ போக போக உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட கதை வடக்குப்பட்டிங்கிற கிராமத்தில், வட மாவட்டத்தில், அதாவது கோயம்புத்தூர் சைடுன்னு வச்சுங்களேன். அங்கே சந்தானம் சின்ன பையனாக இருப்பார். அப்போ ஒரு பெரிய ஃப்ளட் அந்த ஊரில் போய் அந்த ஊரையே அழிச்சிடும். அதுலேருந்து இவங்களாம் தப்பிச்சிருப்பாங்க. அதுலேருந்து சந்தானத்துக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இருக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய நிலத்தில் ஒரு நம்பிக்கையாக கடவுளை உருவாக்கி இந்த இடத்துக்கு தான் ஆத்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை கட்டுவார். கோயிலை கட்டி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அந்த கோயிலுக்கு வர வச்சு நிறைய பணம் சம்பாதிப்பார். அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் மெயினாக காட்டுவாங்க, சம்பாதிப்பார். இதை பார்க்குற தாசில்தார் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய சீட்டிங்கில் நானும் கலந்துக்கிறேன்னொன்னே தாசில்தார் ஐடியா கொடுப்பாரு. ஐடியா கொடுத்தோன்னே சந்தானம் என்ன பண்ணுவார்னா, இந்த ஐடியாவை நானே பண்ணிட்டு போகிறேன்னே, அதுக்கு ஏன் உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் தனியாக ஆரம்பிப்பார். எப்படின்னா ஜனங்களை எப்படி ஏமாற்றி இன்னும் பணம் லீகலாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. இதை கண்டுபிடிச்ச தாசில்தார் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கோயில் சீல் வச்சுக்குவார். திரும்ப சந்தானத்துக்கு இந்த கோயில் திறக்கணும், திரும்ப இந்த கோயிலை வச்சு சாமியை வச்சு ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த கோயிலை திறந்தாகணும். அதுக்கு சந்தானம் எடுக்கிற என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையை. சந்தானத்தினுடைய படங்களை பார்த்தீங்கன்னா உருவ கேலியை மையமாக வச்சு சிரிக்க வைப்பார். அது சில சமயங்கள் படம் பார்க்குற ரசிகர்கள் நம்ம சிரித்தாலும் தேட்டர் வெளியே வந்த பின்னாடி மனசை கொஞ்சம் சின்னதாக கணக்கும். உருவ கேலியை வச்சு பண்ணுறது, அதுக்கடுத்து இன்னொருத்தருடைய கேரக்டரை அவங்கள வச்சு நையாண்டி பண்ணுறது, இதெல்லாம் சந்தானத்துடைய படங்களில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அரை லூஸு, 2 லூஸு, 2 முட்டாளுங்க, அவங்க கூட ஒரு குரூப்பு. இந்த படத்தில் யார் முழு லூஸுனா நிழல்கள் ரவி பிரகாஷ். அரை லூஸு யாருன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன், அதுக்கடுத்து அந்த ஊரில் கலெக்டர்னு ஒருத்தர் வருவார், அவரு. இவங்கெல்லாம் அரை லூஸாக இருப்பாங்க. அதுக்கடுத்து ரவி மரியா, ஜான் விஜய், அந்த ஊரில் இருக்கிற சில பேருங்க எல்லாத்தையும் முட்டாளாக காட்டியிருப்பாங்க. இப்படி இவங்களுடைய கேரக்டரை, இவங்களுடைய குணத்தை முடமாக்கி இது செஞ்சிருக்கிற நையாண்டி. இது இந்த படத்துக்கு நையாண்டியை தருதா அப்படின்னா நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மையமே சந்தானம் இந்த ஊர் மக்களை ஏமாற்றி அந்த கோயிலை காட்டி அதிலேருந்து பணத்தை பறிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த கதையினுடைய மையமே. அப்போ அந்த ஊர் மக்கள் எவ்வளோ வசதியாக இருக்கணும். பார்த்தா அவங்க எல்லாமே பஞ்ச பரதேசி மாதிரி இருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருப்பாங்க. இவங்களை ஏமாற்றி சந்தானம் பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது எந்த வகையிலுமே லாஜிக்காகவே இருக்காது. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் லாஜிக்கை விட்டுட்டு இவங்க இந்த படத்தினுடைய காமெடி, இந்த படத்தினுடைய கவுண்டர் டைலாக், இதை மட்டுமே வச்சு மையப்படுத்தி ஒவ்வொரு சீனையும் பில்டப் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ரசிகர்கள் பார்த்துட்டு சின்ன சின்னதாக லேக்காக இருக்குது, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சின்ன வயசுலேருந்து சாமி இல்லை அப்படின்னு சாமியை ஏமாற்றி ஜனங்கிட்ட பணம் சம்பாதிப்பார். தமிழ் சினிமாவில் பொதுவாக இது வரைக்கும் எந்த படைப்பாளிகளுமே கிளாரிட்டியாக சொன்னதே கிடையாது. சாமி இருக்குது அப்படின்னு அந்த படைப்பாளிகளும் சொன்னதே கிடையாது. சாமி இல்லை அப்படின்னு அந்த படைப்பாளிகளும் சொல்கிறது கிடையாது. இந்த படத்தில் சந்தானம் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு வருவார். கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாமியோட சக்தினால தான் அந்த ஊரில் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது, அப்போ சந்தானம் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலாக அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுவே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த படத்தில் வழக்கமாக எல்லா படைப்பாளிகளும் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, நான் சாமி இருக்குன்னு சொல்லலை, சாமி இல்லைன்னு சொல்லலை, சாமி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான பேட்டர்னில் இந்த படம் வந்துட்டு இருக்கு. அதனால் ஒரு தெளிவான முடிவு இந்த படத்தில் இல்லை. ஸோ இது எல்லாமே இந்த படத்தை நான் சொல்லிக்கிட்டு வந்த மாதிரி நம்பிக்கையை இவங்க காப்பாற்றினாங்களா அல்லது காவு வாங்கினாங்களா அப்படிங்கிறது இந்த நான் 3 பேட்டர்ன் சொன்னீங்களா, இந்த 3 பேட்டர்னுமே ஒரு காவு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸில் ஒரு செக்மெண்ட் கண்ணி வெடி வச்சிருவார். யார் நிழல்கள் ரவி அந்த ஊருக்குள்ளே போகாத அளவு கண்ணி வெடி வச்சிருவார். வடக்குப்பட்டியில் வச்சுட்டு அவரே மாட்டிக்குவார். அதே இடத்துல மொட்டை ராஜேந்திரன் அவங்க டீமோடு மாட்டிக்குவாங்க. அந்த டீமுக்குள்ளே நடக்கிற அந்த கண்ணி வெடி காமெடி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தானம் தப்பிச்சு போகிறது, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் சேஸ் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஒன்று ஆடுவார். எப்போதுமே குடிச்சுக்கிட்டு இருக்கிற குடிகாரனா காட்டிட்டு இருக்கிற சேஸ் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவார். இந்த மாதிரியான இடங்கள் படத்தில் அங்கங்கே இருக்கு. சரி, சந்தானம் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் அமைதியாக வந்து சில இடங்களில் ஒதுங்கியே நின்றுருக்காரு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து தோல்வி படங்கள் தந்த பாடம்னு சொல்லலாம். அவரே வந்து ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு ஷாட்லையும் ஒவ்வொரு சீன்லையும் பேசிக்கிட்டே இருக்க கவுண்டர் பேசிக்கிட்டே கவுண்டர் டைலாக் பேசிக்கிட்டே இருக்க மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அது ஒரு மாதிரி காதுகிட்டே வந்து கத்துற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஒதுங்கி நின்றுட்டு மற்ற நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக கூல் சுரேஷ் வந்து சந்தானத்தினுடைய ஆரம்பகால நண்பர். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷுக்கு ஒரு பெருசாக இம்பார்ட்டன்ட் இருக்காது. ஒரு சீன் 2 சீனில் போயிடுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. ஜெகன் பாக்யராஜ் கிட்ட அசோசியேட்டாக இருந்தவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் பாக்யராஜ் படங்களும் மற்ற படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராசுகுட்டி படத்தில் பாக்யராஜ் பைக் ஓட்டிட்டு வரும்போது பின்னாடி ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு வருவார் இல்லையா, அவர் தான் ஜெகன். அதுக்கு பிறகு சில படங்கள் நடிச்சிட்டு வந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அக்மார் கிராமத்தான் மாதிரியே கடவுள் இல்லை, போங்கடா டே, கடவுளை பற்றி நீங்கள் பேசி காசு சம்பாதிக்காதீங்க அப்படின்னு ஒரு பகுத்தறிவாதியாக நடிச்சிருப்பார். முக்கியமாக வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தை நமக்கு பார்க்கறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. ரசிகர்களே, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் நினைக்கலாம், நம்ம படமே பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம், இவர் ரெண்டா எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னு. விமர்சகர்கள் எதுக்கு மைனஸ் பாயிண்ட் சொல்கிறேன்னா, இந்த மைனஸ் பாயிண்ட்லாம் அடுத்த படங்களில் வந்து இவங்க சரி பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், எந்த படமுமே 100% பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு. அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் வந்து விமர்சனத்தில் வந்து கரெக்டாக நோட் பண்ணி இந்தந்த இடங்கள்லாம் வந்து இவங்க கவனிச்சிருக்கலாம். இந்தந்த கேலிகள் எல்லாமே அடுத்தவங்க மனசை புண்படுத்தும். இந்தந்த கேலிகள்லாம் ஒரு ஆரோக்கியமான கேலி கிண்டல் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வருது. ஒரு ஆரோக்கியமான காமெடிங்கிறது படத்தை பார்க்கும்போது நாங்களும் சிரிக்கணும், அதுக்கு அடுத்தது படம் பார்க்குற ரசிகர்கள் நீங்களும் சிரிக்கணும். இந்த ரிவ்யூவில் சொல்லும்போது எனக்கும் அந்த சிரிப்பு மனசுக்குள்ளே வரணும், இதை பார்க்குற உங்களுக்கு வரணும். அந்த மாதிரியான சிரிப்புக்கான இடங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் கடி இந்த படத்தில் நிறையா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரிப்பு எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்தானம் படத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு டிடி ரிட்டர்ன்ஸே வந்து பெரிய நகைச்சுவை படம்லாம் கிடையாது. அதில் இதே மாதிரி ஜெகன் மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து படத்தை ஓட்ட வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கவுண்டமணி ஒரு படத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருவார். அவரை தேடி போகும்போது வடக்குப்பட்டி ராமசாமி சங்கூதி கூட்டிகிட்டு வருவாங்க. அதே தலைப்பாக வச்சு இந்த படத்தில் சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமின்னு டைட்டில் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து சந்தானத்திட்ட பணத்தை கொடுத்து எல்லாம் ஏமாறுவாங்க அப்படின்னா சாமி பேரில். மொத்தத்தில் வடக்குப்பட்டி ராமசாமியை பார்க்க போகிறவங்களுக்கு ஊவா ஊவா அப்படிங்கிறத இந்த படம் பார்த்து முடிச்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.